கொஞ்ச நாளாகவே ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களா? எதை பண்ணாலும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்கா? அண்ட் நீங்கள் எது பண்ணாலும் உங்களை எக்ஸைட் பண்ணல, அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு தோணுதா? அப்போது இந்த ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு தான். கண்டிப்பாக கவனமாக முழுக்க கேளுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏஞ்சலிக் ரீடிங் பண்ணணுன்னு தான் இன்றைக்கி நான் இந்த கார்டை ஸ்ப்ரெட் பண்ணேன். பட் எனக்கு வந்த மெசேஜ் என்னை ரொம்ப ஷாக் பண்ணிச்சு. இதை ஷேர் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது, இல்லை இது தப்பு, கண்டிப்பாக நம்ம இதை ஷேர் பண்ணி ஆகணும், தட் இஸ் ஒன்லி எத்திக்ஸ் அப்படின்றனால இந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ், கவனமாக கேட்டுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன சொல்லணுன்னா, உங்களுடைய ஆரா ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இந்த கார்ட்ஸில் தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு லைஃப்பில் எதுவும் பெருசாக நடக்க மாட்டேங்குது. நத்திங் இஸ் டேக்கிங் ஆஃப். நான் எது பண்ணாலும் எனக்கு தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் நான் கரெக்டாக பண்ண விஷயங்கள் கூட இப்போ எனக்கு தப்பாக போயிட்டுருக்கு. என் கூட இருந்த நிறைய பேர் இப்போ என்னை விட்டு விலகி போயிட்டுருக்காங்க. வாட் குட் பி த ரீசன்? என்னவாக இருக்கும் எனக்கே புரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். டோன்ட் பி அஃப்ரேட். பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் கார்டை நான் பார்க்குறேன். உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் உங்களை இன்னும் சுற்றி ரொம்ப டார்க்கான ஒரு ஆரா இருந்துக்கிட்டே இருக்குது. எதனால இந்த டார்க் ஆரா உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய நெகட்டிவிட்டியும் காரணம். ஐ ரிப்பீட். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுல்ல, ஏன் இது நடக்க மாட்டேங்குது, வாட் குட் பி த ரீசன் அப்படின்னு உங்களையே நீங்கள் கண்டினியூஸாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் அதையும் தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் கார்ட்ஸில் பார்த்துருக்கேன். அது என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இட் இஸ் மோர் ஆஃப் அ வார்னிங். உங்களுடைய இன்னர் ஸ்பிரிட்டுக்கு தெரியும் இது என்ன ரீசன் அப்படின்னு. உங்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பட் எப்போவுமே எப்படி இருக்குமானா கிடையாது. நத்திங் வில் ஸ்டாப் யுவர் க்ரோத். உங்களுடைய வளர்ச்சியை எதுவுமே தடை செய்யாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ரெண்டாவது, தெர் இஸ் நத்திங் டு ஃபியர். எதை பார்த்தும் பயப்படாதீங்க. மூணாவது, உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்கள் தெளிவாக பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான ப்ரொடெக்ஷன், வழிகாட்டுதல், கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நம்பணும். சரி, இந்த டார்க் ஆரா யார் உருவாக்குறா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய இம்மீடியட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயோ இல்லை இம்மீடியட் ஃபேமிலிலேயோ தான் இவங்க இருக்காங்க. இவங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தி ஆர் வெரி ஜெல்லஸ் அபவுட் யுவர் லைஃப். அவங்களுக்கு நடக்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அது எப்படி அப்படின்றத அவங்க கண்டினியூஸாக அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். பட் உங்களை கண்டினியூஸாக அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப இன்க்விசிட்டிவ்னஸை தருது. எப்படி இவங்களால மட்டும் முடியுது, எப்படி இவங்க இவ்வளோ வளர்கிறாங்க, பட் இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்க, இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா இதுக்கு எவ்வளோ விலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இன்ஃபேக்ட் இதில் எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, நீங்கள் இல்லைன்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாமா பொறாமப்படுறதுன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவங்க அதை லைஃப்பில் டேஸ்ட் பண்ணதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஸோ தி ஆர் விஷிங் நெகட்டிவிட்டி ஃபார் யூ. நீங்கள் எது பண்ணாலும் இது அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, இது அவங்க பண்ணக்கூடாது, அவங்க அப்படியே மீறி பண்ணாலும் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இது கிடைக்கல, அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கணும்? நான் அவங்கள விட நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறேன், ரொம்ப டெடிக்கேட்டடாக நிறைய விஷயம் பண்ணுறேன், அவங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கிடைக்கிது? முதல்ல அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னா, ஏன்னா நீங்கள் போய் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கேஷுவலாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, இவங்க இப்படி தான் இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இது உங்கள் இம்மீடியட் ஃபேமிலி, உங்கள் கூடவே இருக்கும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கும், இல்லை உங்களுடைய இம்மீடியட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். தெரியாதவங்களோ இல்லை ரொம்ப தூரத்துறவோ இல்லை ரொம்ப நாள் கழித்து பேசக்கூடிய மனிதர்கள்லாம் கிடையாது. இம்மீடியட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் தான். கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ உங்களை விட அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களை விட பல மடங்கு முயற்சி அவங்க போடணுன்றது அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. பட் அதுக்கு பதிலாக அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக இவங்களுக்கு அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டியை அவங்க சிந்தனைகள் வழியாக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்கள் மைண்ட் எப்படி ஆகிடுதுன்னா, கண்டினியூஸாக உங்களுக்கு புரியுதா, கண்டினியூஸாக உங்கள் மைண்ட் ஒரு மாதிரி பிளர்டாக ஹேஸியாக, ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட், உங்களையே நீங்கள் நம்ப முடியாத ஒரு மனநிலை அப்பப்போ உருவாகுது. ரெண்டாவது, இது நடக்குமா நடக்காதா, பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இப்படியும் ஒரு இன்செக்யூரிட்டி இதுவும் உங்களுக்கு தோணுது. அப்புறம் மூணாவது எப்படி பண்ணணும்,
இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்போ நான் எப்படி பண்ணுறது எனக்கு புரியலையே அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகத்தையும் கொடுக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனையும் கொடுக்குது. திஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி வேயிங் யூ டவுன். ஸோ என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உண்மையாகவே உங்களால் அதை பண்ண முடியாமல் போகுது. அண்ட் ஃபைனலி இந்த பிரபஞ்சம் அது யார் அப்படின்றத உங்களுக்கு ரிவீல் பண்ணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். நோ ஆக்ஷன் இஸ் நீடட் ஃப்ரம் யூ. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் வானத்தை பார்த்து ரெகுலராக பேச ஆரம்பிங்க. எனக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது, எனக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கும், நான் எந்த தப்பும் செய்யலை, நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடட்டும், எனக்கு இந்த நெகட்டிவிட்டி தேவையில்லை, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி பாசிட்டிவ்னு ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு தெரியும் எனக்கு என்னெல்லாம் நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும், அதுக்கு டிவைன் டைமிங் தேவை, இது எல்லாமே நான் நம்புகிறேன், எனக்கு எல்லாமே நடக்கும், ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். அண்ட் கண்டினியூ டு லிவ் ஹாப்பிலி. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு ஆங்ஸைட்டியும் பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க. நத்திங் ஆஃப் திஸ் ஷுட் பி மேட்டரிங் டு யூ. பட் இது யார் பண்ணுறாங்க உங்களுக்கு அகேன்ஸ்டா அப்படின்றது மிக விரைவில் தெரிய போகுது அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் இந்த ரிவீல் ஆக போகிற நேரம் அப்போவும் நீங்கள் அவங்கள மனசார எதுவும் நினைக்காதீங்க. இட் இஸ் ஓகே. இது அவங்களுடைய விருப்பம். அவங்க அப்படி நினச்சாங்க, அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இது மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வெற்றியோ தோல்வியோ அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். வெளியில் போய் இதை ஷேர் பண்ணுறது ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் கீப் இட் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை மற்றவர்கள்கிட்ட கொடுக்கறது நம்மளுடைய டவுன்ஃபாலை தான் குறிக்கும். இது யாருக்கும் தெரிய தேவையில்லை. மூணாவது, நீங்கள் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ரொம்ப இரக்க குணம் வாய்ந்தவர்கள். ஸோ யாராவது சஸ்பீஷியஸாக தெரிஞ்சால் கூட அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நம்மளுடைய கடமை. இவங்க இப்படி தான், இல்லை இவங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு தெரியும் போது நம்ம உடனே ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு சரி இது நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஒதுங்கிட்டோன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரவே வராது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க அப்படி தான் தெரிஞ்சோம் நம்ம அவங்கக்கிட்ட போய் ரொம்ப சகஜமாக ஹாப்பியாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ரொம்ப ஜெனுவனாக இருக்கோம். பட் அவங்க அப்படி கிடையாது. அண்ட் ஒரு சில பேர்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம், உங்களுடைய ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்களை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் நம்புகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு தான் உங்களை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் ப்ரொடெக்டட். இதை மட்டும் எப்போவுமே சொல்லிகிட்ருங்க. என் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எல்லாமே எனக்கு பிடிச்ச என்னோடய தேவதை என்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சக்ஸஸ் உங்களோடது தாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை ஆட்டவே முடியாது. யூ ஆர் ஸோ பவர்ஃபுல். அண்ட் கண்டினியூஸாக அவங்களோட கைடன்ஸ் உங்களுடைய ஜேர்னி, உங்களுடைய பாதையில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் ஹர்ட். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையுமே இந்த பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், எந்த ஒரு வார்த்தையும் உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் காது இருக்குது. உங்களுடைய எண்ண அலைகள் அது கேட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் எது கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஐ வாண்ட் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி இன் மை லைஃப். எதிர்மறையான எண்ணங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த மாதிரி என்கிட்ட பழகிற மனிதர்களும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேணுங்கிறது நேர்மறையான எண்ணங்களுடைய மனிதர்கள் மட்டுமே நான் ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான சக்ஸஸை எனக்கு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. அதற்கு சரியான பாதையை காட்டிக்கிட்டே இருங்க, வழிவகுத்து கொடுங்க அப்படின்றத மட்டும் கேட்டுகிட்டே இருங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமாக நம்ம நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிற மிரக்கிள் மார்ச் பியூட்டிஃபுல்லான மந்த்தாக இருக்க போது. ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வரும்னு பார்த்தேன். பட் இது ஒரு வார்னிங் மெசேஜ். பட் இதுவும் எல்லாருக்கும் தேவை தானே. இந்த பியூட்டிஃபுல் மெசேஜ் வேறு யாருக்காவது ஒரு வார்னிங்காக போகும், தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வேக்கப் காலாக கூட இருக்கும்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.